ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா சப்பாத்தி தான் மறந்துறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் சென்னா எடுத்து ஒரு 5-6 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா, சில்லி, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஹோல் கரம் மசாலா, கரம்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மைய அரைச்சி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக சென்னா மசாலாவுக்கு ஸ்லைஸாக போடக்கூடாது, வெங்காயம் க்யூப்ஸாக போடணும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. 10 மினிட்ஸ் தான் நின்று இருக்கேன் கிச்சன் ரூமில். ஃபேன் இல்லை, ஏசி இல்லை. ஸோ அதனால் எப்படி வேர் கொடுத்துது பாருங்களேன். குக்கிங் மென்ஸ் கேன் ரிலேட் திஸ். எனக்கும் ஃபேன் இருக்குது, பட் போட முடியல குக் பண்ணுறதுனால. ஷவா, இன்னும் சப்பாத்தி சொல்லணும், அதை நினச்சா தான் செம கொடுமையாக இருக்குது. ஸோ சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும், அது இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக வராது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா நல்லா வரும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். நான் கடையில் வாங்க மாட்டேன், அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாவில் தான் சப்பாத்தி சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா சப்பாத்தி தான் மறந்துறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் சென்னா எடுத்து ஒரு 5-6 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா, சில்லி, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஹோல் கரம் மசாலா, கரம்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மைய அரைச்சி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக சென்னா மசாலாவுக்கு ஸ்லைஸாக போடக்கூடாது, வெங்காயம் க்யூப்ஸாக போடணும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. 10 மினிட்ஸ் தான் நின்று இருக்கேன் கிச்சன் ரூமில். ஃபேன் இல்லை, ஏசி இல்லை. ஸோ அதனால் எப்படி வேர் கொடுத்துது பாருங்களேன். குக்கிங் மென்ஸ் கேன் ரிலேட் திஸ். எனக்கும் ஃபேன் இருக்குது, பட் போட முடியல குக் பண்ணுறதுனால. ஷவா, இன்னும் சப்பாத்தி சொல்லணும், அதை நினச்சா தான் செம கொடுமையாக இருக்குது. ஸோ சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும், அது இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக வராது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா நல்லா வரும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். நான் கடையில் வாங்க மாட்டேன், அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாவில் தான் சப்பாத்தி சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப்.